ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நல்ல சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பால்கோவா சேர்த்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக நெய் தடவி 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கம்பி பதம் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா கலந்து விட்டு கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். விரிசல் எதுவும் இல்லாமல் சாஃப்டாக உருட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சூடாகாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வெளியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுனை மிதமான சூட்டில் இருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.